அன்புக்கு மிகப்பெரிய சக்தி என்பார்கள். நான் படித்த கதை ஒன்று உண்டு. ஒரு நாள் சுத்தி சாவியை பார்த்து சொன்னது, உன்னை விட நான் பலமுள்ளவன் தானே என்று கேட்டது. ஆமா, நீ லேசா பூட்டை திறக்கிறாய், என்னால் சிரமத்துக்கு பின்னால தானே திறக்க முடிகிறது. நான் பூட்டை திறக்கணும்னா சிரமப்பட்டு திறக்கணும், 10 அடி அடிச்சாதான் பூட்டு திறக்கும். நீ லேசா பூட்டை திறக்கிறாயே, எப்படி உன்னால் முடிந்தது? அந்த சாவி சொன்ன வார்த்தை, அறிஞர்கள் எழுதி தரும் செய்தி, அன்புக்கு உலகத்தில் இருக்கிற ஆளுமை. சாவி சொன்னதாம், வேற ஒண்ணும் இல்லை, என்னை விட நீ பலமான ஆளுதான், உனக்கு அதிகாரம்லாம் நிறைய இருக்குது, ஆனா நான் பலகீனம். நீ பூட்டை திறக்கிற போது ஏன் கஷ்டப்படுகிறாய்? என்னால சீக்கிரம் திறக்க முடியலங்கிற. நீ அதன் தலையில் அடிக்கிறாய், நீ அதன் தலையில் அடிக்கிறாய். இப்ப சாவியை காணலன்னா பூட்டை திறக்க சொன்னா சுத்தியில தூக்கிட்டு வருவான், அடி அடின்னு மண்டையில தான் அடிக்கிறது. நீ தலையில் அடிக்கிறாய். நான் அதன் இதயத்தை தொடுகிறேன், நான் அதன் இதயத்தை தொடுகிறேன். சாவி வச்சு லேசா டச் பண்ணா திறந்துடும். நான் இதயத்தை தொடுகிறேன், மென்மையாக தொடுகிறேன், எனக்கு திறக்கிறது. நீ தலையில் அடிக்கிறாய், வேகமாக அடிக்கிறாய், உனக்கு திறப்பதில்லை. இங்கே சொல்லித்தரும் பாடம், அன்பாக எதை கையாண்டாலும் அங்கே வெற்றி கிடைக்கிறது. அன்புக்கு தான் கட்டுப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள், அதிகாரத்திற்கு கட்டுப்படுகிறவர்கள் மிக குறைவானவர்கள்.